நம்ம வாழ்வில் நாம் சகிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. அது நம்ம வாழ்வில் நிறைய காரியங்கள் சகிச்சா தான். இயேசு சகிச்சாங்க, பரிசுத்தவான்கள் எல்லாம் சகிச்சாங்க, பொறுமையோடு சகிச்சு முன்னேறினாங்க. அதே போல் நாமளும் பொறுமையோடு சகிச்சு முன்னேறணும். அந்நியாயத்தை சகிக்கணும். இந்த உலகம் அநியாயத்தில் அக்கிரமத்தில் இருக்குது, அதெல்லாம் சகிக்கணும். நாம் எல்லாரோடைய எதிர்த்து இன்னும் ஜெயிக்க முடியாது. 1 கொரிந்தியர் 6:7 அநியாயத்தை நம்ம சகிக்கிறவங்களாக இருக்கணும். சகலத்தையே சகிக்கணும், அன்பு சகலத்தையே சகிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 13:7 சகலத்தையும் நம்ம சகிக்கணும். என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு கொண்டு வந்தாலும் அத்தனையும் நம்ம சகிக்கிறவங்களாக இருக்கணும். 3வதாக சிஷ்டையை சகிக்கணும். அதாவது நம்ம தண்டனையெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் சகிக்கணும். ஊழியத்தில் அதெல்லாம் உண்டு. நம்ம வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய சகிப்புத்தன்மை நமக்கு தேவை. அடுத்ததாக சோதனையை சகிக்கணும், சிஷ்டையை சகிக்கணும். எபிரேயர் 12:7 சோதனையை சகிக்கணும். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கணும். அடுத்ததாக தீமையை சகிக்கணும். 2 கொரிந்தியர் 2:24 ஜனங்க எல்லாம் தீமை செய்கிறவங்களாகத்தான் இருப்பாங்க. நம்ம குடும்பத்தாரே தீமை செய்வாங்க, அதெல்லாம் சகிக்கிறவங்களாக இருக்கணும். அடுத்ததாக பாடுகளை சகிக்கணும். இயேசு பரிசுத்தவான்கள் எல்லாரும் பாடு அனுபவிச்சாங்க. பாடுகள் வழியாக தான் பரலோகம் போய் சேர முடியும். நம்ம ஊழியத்தில் முன்னேறணும்னாக்கா, நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னாக்கா பாடுகள் சகிக்கிறவங்களாக இருக்கணும். புத்தி இல்லாதவங்களே எல்லாம் சகிக்கணும். புத்தி இல்லாதவர்கள் இருக்காங்க, நம்ம வாழ்க்கையில் குறுக்கிட்டு வரும். புத்தி இல்லாதவங்க இருக்காங்க, அவங்களையும் நம்ம சகிச்சு தான் போகணும். 2 கொரிந்தியர் 11:9 அப்படியாக 7 காரியங்களே சொல்லியிருக்குது. அநியாயத்தை சகிக்கணும், சகலத்தை சகிக்கணும், சிஷ்டையை சகிக்கணும், சோதனையை சகிக்கணும், தீமையை சகிக்கணும், பாடுகளை சகிக்கணும், புத்தி இல்லாதவர்களையும் நம்ம சகிக்கணும். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் சகிக்க, நம்ம இவர்களையெல்லாம் சகிச்சுட்டு போக, முன்னேற, வாழ்க்கையில் முன் போக நமக்கு கிருபையை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நிறைய நீங்கள் ஜெபிக்கணும். சகிப்பு தன்மையை தாங்க, பொறுமையை தாங்க, பொறுமைசாலியாக இருங்க. இயேசு வாயை திறவாமல் இருந்தாங்க, அப்போ சகிச்சாங்க, அவர் சகிச்சாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியான பாடங்கள். அதனால் கர்த்தர் சகிச்சாங்க, நாமளும் சகிக்கிறவங்களாக இருக்கணும். புத்தி இல்லாத மனுஷர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், வேணுனே அப்படி சொல்லுவாங்க. அவங்களையெல்லாம் நம்ம பொறுத்து போகக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாங்க, அந்த சகிப்பு தன்மை தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நம்ம இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். கேட்குற யாவருக்கும் இந்த சகிப்பு தன்மையின் அபிஷேகத்தை கொடுங்க, பொறுமையை கொடுங்க சொல்லி வேண்டி கெஞ்சி கேட்குறப்பா. சோத்திரிக்கு நன்றியோடு ஜெபிக்கிறேன். கேட்குற அனைவருக்கும் சகிப்பு தன்மை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். நீங்கள் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.